நம்ம தமயந்தி எப்பயும் போல ஆஃபீஸ் கிளம்பிட்டா. அத்தை, அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களா அத்தை? அன்னிக்கு உடம்பு பரவாயில்லையா அத்தை? பரவாயில்லம்மா, இப்ப நல்லா இருக்காங்க. நான் நேத்து திடீர்னு வந்துட்டேன். சுரேஷ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னாருங்க அத்தை. அதனால நான் திடீர்னு வந்துட்டேன். இப்போ பரவாயில்ல. சரிங்க அத்தை. அத்தை, சாப்பாடு குழம்பு எல்லாமே வச்சுட்டேன். நீங்கள் சாப்பிட்றப்ப சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அத்தை. என்னம்மா, நேற்று தான் உடம்பு சரியில்லைன்னு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்? இல்லத்த, மாத்திரை போடவும் கொஞ்சம் நல்லா இருக்குத்த, அதனால ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சரி, சுரேஷ் எங்கம்மா? அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு காலையிலேயே நேரமாக கிளம்பிட்டாருத்த. நான் இப்போ தான் போகிறேன். சரி, நீங்கள் சாப்பிட்றப்ப மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பத்திரமா இருங்க, தனியாக எங்கேயே போயிடாதீங்க. எங்கேயாவது போகணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வரேன். இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வரட்டும். நீங்கள் தனியாக எங்கேயும் போயிடாதீங்க அத்தை. ஏம்மா திடீர்னு இப்படி சொல்ற? இல்லத்த, காலம் கெட்டு போயிருக்குதுல்ல, அதனால தான் சொல்கிறேன், தனியாக எங்கேயும் போயிடாதீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் என்னையோ இல்லை அவரையோ கூப்பிட்டுக்கோங்க. சரிம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க போறனோ தெரியல. அத்தைக்கு தெரிஞ்சாதான் இருக்குது அப்படின்னு தமயந்தி பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். சரளாவும் சரி நம்ம போய் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு குழம்பு சூடு பண்றான். அப்போ அந்த பேய் பின்னாடி நிக்குது. என்ன ஏதோ சத்தம் கேக்குது, வேற ஒரு மாதிரியா சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? வாசலை பார்த்தாலும் அங்க யாரும் இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டே சரளா திரும்பி பார்க்க அந்த பேயும் சரளாவை பயன்படுத்திடுச்சு. சரளாவும் கீழே விழுந்துடுறான். அந்த பேயும் பறந்து போயிடுச்சு. இப்ப நான் பார்த்தது கனவா நிஜமா? ஏதோ ஒரு பேய் முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப காணுமே. கண்டிப்பா கனவா தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கெல்லாம் பேய் வருமா? எனக்கு இன்னும் இந்த கண்ணாடி தான் பிரச்சனை நினைக்கிறேன். சுரேஷ் வந்ததும் முதல்ல இந்த கண்ணாடியை மாத்தணும் அப்படின்னு சரளா மறுபடியும் குழம்பு சூடு பண்ண போயிட்டா. அந்த பேய் திரும்ப வருது. இவளை வச்சுதான் அந்த தமயந்திய நான் பழி வாங்கணும். ஏன்னா அந்த ராணியும் தாயத்து கட்டிட்டு இருக்கா, சுரேஷும் கட்டிட்டு இருக்கான். இவங்கள வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சரளாவை வச்சுதான் தமயந்திய என் வழிக்கு கொண்டு வர வச்சு அவளை நான் பழி வாங்கணும். இவளை பயன்படுத்தி இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் திட்டமே பாலா போயிடும். இவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என் திட்டம் நல்லா இருக்கணும்னா இவன் நல்லா இருக்கணும். என்னன்னு தெரியல, தமயந்தியும் சுரேஷும் ஒரு வாரமா ஒரு மாதிரியா இருக்காங்க. எல்லாம் ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன விஷயம் தான் கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுதான் சரளா. தெரிஞ்சதுன்னா நீ உஷாராயிருவியே. தெரியாத இருக்கிறதா எனக்கு நல்லது. உன்னை எப்படியாவது நான் என் வழிக்கு கொண்டு வர வச்சு அந்த தமயந்திய பழி வாங்குறேன்.